பணம் சம்பாதிக்க 1000 தொழில், உணவை சம்பாதிக்க விவசாயம் மட்டும்தானே இருக்கு. படித்தால் தான் வேலை, கை நிறைய சம்பளம் என சொல்லி சமூகம் விதைத்தால் தான் சோறு என்று சொல்லி தர மறந்துவிட்டது. உழவர்கள் சேற்றில் கை வைத்தால் தான் நாம் சோற்றில் கை வைக்க முடியும் என்ற கருத்தை தங்கள் நாடகம் மூலம் கூற வருகிறார்கள் எம்பளி மாணவர்கள். என்ன எங்க போனாரு? ஒரே கிட்ட பழக்கம், பாட்டு போட்டாதான் வருவாரு. சரி பாட்டை போடும். நாட்டாமையா வராரு, நாட்டாமையா வராரு, நாட்டாமையா வராரு. நம்ம பாட்டை போட சொல்றா. என்றா பசுபதி சொல்லுங்க. இல்ல இருக்கிறியான்னு பார்த்தேன். இருக்கிறேனா நாட்டாமையா? என்றா இல்ல நீங்க இருக்கீங்களான்னு பார்த்தேன். என்னடா நக்கலா? இல்லங்க ஏனுங்க என்றா எனக்கு ஒரு சந்தேகம். சொல்றா. ஊருக்கே நீதி சொல்றவங்க நீங்க என்ன மாறாம வேட்டி சட்டையில இருக்கீங்களா? என்னடா சொன்ன? என்ன பார்த்து என்னடா சொன்ன? இவரு ஒரு இடத்துல நிக்க முட்டிறாரு. இவரோட நடந்து நடந்து நம்ம காலம் தெரிஞ்சு போன போல இருக்கு. உன்னை ஊரை விட்டு 18 வருஷம் தள்ளி வைக்கிறேன்டா. மன்னிச்சுக்கங்கய்யா. இது உனக்கு மட்டும் இல்ல, நம்ம ஊர்ல உள்ள நிறைய பேருக்கு நம்மளுடைய பாரம்பரியத்தை பத்தியே தெரியல. நான் சொல்றேன் கேளு. வேட்டி நம்மளுடைய பாரம்பரிய உடை. அதை தெரிஞ்சதுனால முன்னோர்களே அதை அணிஞ்சாங்க. அது மட்டும் இல்ல, நெசவாளர்களின் வாழ்வாதாரமே வேட்டி தானடா. நம்ம நாட்டின் தட்பவெட்ப சூழ்நிலை கேட்ட உடை வேட்டி தான். அது தெரிஞ்சதுனால காந்தியடிகள் நம்ம நாட்டுக்கு வரும்போது வேட்டி அணிஞ்சிட்டு வந்தாரு. ஓ வேட்டியில இவ்வளோ விஷயங்கள் இருக்குங்கய்யா, தெரியாம பேச்சுங்கய்யா. இப்ப புரிஞ்சுக்கிட்டேங்க. சரி, ஒரே வெயிலா இருக்கு. எங்கடா இங்க இருந்து ஆலமரத்தை காணோம், எங்கடா போச்சு? ஆமா இவரே நட்டாம விஜயகுமார் ஆலமரம் இருந்தாதான் தீர்ப்பு சொல்லுவாராம். என்னடா அங்க முன்முனுப்பு? ஒண்ணும் இல்லைங்கய்யா, போன வாரம் உங்க தலையில காக்கா அசிங்கப்படுத்திருச்சுன்னு ஆலமரத்தை வெட்ட சொல்லிட்டீங்களே. அடடா பெரிய தப்பு பண்ணிட்டேனே. ஒரு காக்காவுக்காக இம்பிட்டு பெரிய ஆலமரத்தை வெட்ட சொல்லிட்டேனே. இப்பதான் கஷ்டமா இருக்கு. என்றா பசுபதியே சொல்லுங்க. ஊரை சுத்தி 1000 மரக்கண்ணை நட சொல்றா. இதான் இந்த நாட்டாமையோட தீர்ப்பு. சொல்லுங்க. என்றா பசுபதியே சொல்லுங்க. ஊரை சுத்தி 1000 பனைமரக்கண்ணை நட சொல்றா. ஏங்கய்யா பனைமரத்தை நடணும்? பனைமரம் தானே நம்மளுடைய மாநில மரம். அது மட்டும் இல்ல, அதான நிலத்தடி நீரையும் தக்க வைக்கும். சரிங்க. சரி, தீர்ப்பு சொல்ல வர சொன்ன பிராது கொடுத்தவ எங்கடா? ஆமா, வழக்கமா இங்க ஒரு சொம்பு இருக்குமே, எங்கடா அது? சொம்பு அது எப்படி அடி வாங்கிடுச்சு? சொல்றா. சொல்ல போறியா இல்லையா? போன வாரம் நீங்க பண்ண சமையல் நல்லா இல்லன்னு பண்ணையரமா ஓங்கி சொம்ப கொண்டு உங்க தலையில அடிச்சாங்களையா, மறந்துட்டீங்களையா? ஆமாண்டா, அதை ஏன்டா இவ்வளவு சத்தமா சொல்ற? ஒன்ன மேல ஊரை விட்டு தள்ளி வைக்கணும்டா. மன்னிச்சுக்கங்க, மன்னிச்சுக்கங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். இவங்க தான் பிராது கொடுக்க வந்தவங்க. நீங்க தானே அது? யார் மேல பிராது கொடுக்க வந்திருக்கீங்க? மக மேல தாங்க ஐயா. என்ன சொல்றீங்க? மக மேலையா? அப்படி என்னையா தப்பு செஞ்சா? மகா பாதியே கிழிஞ்சிட்டாங்க ஐயா. என்னையா செஞ்சா சொல்லியா? பாட்டை விவசாயம் வந்து கூவி கூவி கூர் போட்டு விவசாயத்தை அழிக்க பார்க்கறாங்க ஐயா. அது நமக்கு சரிப்பட்டு வராது ஐயா. அவனை வெட்டி விட்டுடுங்க ஐயா. இந்தாங்க அவனை வெட்டி விட்டுடுங்க. நீ வேற சும்மா இருடா. பிரச்சனை எல்லா வீட்லயும் சகஜம்தான். வீட்டுக்கு வீடு வாசப்படி கதவு ஜன்னல் அது போல தான்டா பிரச்சனையும். ஆமாங்க ஐயா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க ஐயா, இதுல நிறைய காசு கிடைக்கும்னு ஆசைப்பட்டுதாங்க ஐயா வித்தேன். ஆனா என்னத்த சாப்பிடுறதுன்னு யோசிக்காம விட்டுட்டாங்க ஐயா. நீ
நீங்க இந்த விவசாயத்து மேலயும் இந்த மண்ணு மேலயும் வச்சுக்க ஈடுபாட்டை பார்த்தா எனக்கு ஒரே பூரிப்பா வருதுப்பா. இதோ வாத்தியாரே வந்துட்டாரு, அவர்கிட்ட கலந்து பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வருவோம். வணக்கம் வாத்தியாரே, உட்காருங்க. விவசாயத்தை பத்தி நாயா, விவசாயமே வேணான்னு இந்த தலைமுறை நினைக்குது. அப்ப நாம எதை நாயா சாப்பிடுறது? பாருங்க, பெத்த மக மேலேயே பிராது கொடுக்க வந்திருக்காங்க. ஆமா வாத்தியாரே, போன வாரம் எங்க அக்கா மகன் தோப்புகளை விற்க ஆளை கூட்டிட்டு வந்தான். அவனை ஓட ஓட விரட்டினல. ஆமா ஆமா, நல்லா புத்திசாலித்தனமா செஞ்சீங்க போங்க. இதை என்கிட்ட சொல்லாடா, ஊர்ல போய் பண்ணையார் நல்லவரு வல்லவரு நாளும் தெரிஞ்சவரு தீர்ப்பு சொல்றதுல கெட்டிக்காரன்னு ஊரு முழுக்க சொல்லுடா. அத நான் போய் சொன்னா என்ன பத்தி சிரிக்க மாட்டாங்க. இல்ல இல்ல, இதை நீ சொல்லிதான் ஆகணும். என்னையா தப்பா நீ இந்த பக்கம் பேருக்கு ஏத்த மாதிரி நொண்டி நொண்டி வரியே? அதை ஏன் கேக்குறீங்க? சரி நான் கேட்கல போ. அது இல்லையா, என் பொஞ்சாதிய தரைய வள வளன்னு தொடக்க சொன்னா பாவி மக எண்ணெய் ஊத்தி தொடச்சி வச்சிருக்காயா. சரி, உடம்ப பாத்துக்க சப்பானி. சரிங்கயா. ஐயா ஐயா, டேய், இங்க நான் தான்டா நாட்டாம. அவங்க என்கிட்ட தான் பேச வந்திருக்காங்க. நீங்க சொல்லுங்க. அதுவும் நல்ல பிரச்சனை தாங்க ஐயா. வணக்கங்க ஐயா. என் கல்யாணத்துக்கு சீதனமா கொடுத்த நிலத்தை ஏதோ கம்பெனிக்காரங்க கேக்குறாங்கன்னு வித்து வசதியான வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு கம்பெனிக்காரங்க தங்களோட ஃபேக்டரியில இருக்க கழிவுகளை எங்க வயலில கலந்துட்டாங்க ஐயா. அதனால எங்க நிலமே பாலா போச்சு, கதிரெல்லாம் கருகி போச்சு. கழிவு தண்ணியை குடிச்சதுனால எங்க மாடும் செத்து போச்சுங்க ஐயா. நீங்க தான் நல்ல தீர்ப்பை சொல்லணும். உங்களை நம்பி தாங்க ஐயா வந்திருக்கேன். ஏன்பா உன் சம்சாரம் சொல்றதெல்லாம் உண்மையாப்பா? ஆமாங்க ஐயா, நம்ம ராமசாமி சொன்னான்னு பணங்காசுக்கு ஆசைப்பட்டு தப்பு பண்ணிட்டாங்க ஐயா. என்ன இன்னைக்கு ஒரே நல பிரச்சனையா வருது? நல்லா சொன்னீங்க போங்க. விவசாய நிலத்தை கம்பெனிக்காரங்களா வித்தா அதுல இருந்து வர கழிவெல்லாம் நிலத்தை நீரையும் பாய்ச்சிடும். நச்சு தண்ணி கலந்த நீரை குடிக்காம ஆடு மாடு அது மட்டும் இல்லாம மனுஷனுக்கு புதுசா நோயெல்லாம் வருமையா. அப்ப இந்த பிரச்சனை தீரவே தீராதா? இருமையா, கம்பெனிலெல்லாம் நிலத்துல வைக்காம மலைப்பகுதியில வைக்கணும். ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா? தெரியாம போச்சு. சரி, விவசாய நிலத்தை யாருக்கும் விற்க கூடாதுன்னு உறுதி போடுவோம். ஐயா, எனக்கு கூட தெரியுமுங்க. விவசாயத்துக்காக மத்திய மாநில அரசு உரத்தை கொள்முதல் செஞ்சு தராங்க. பேங்க்ல கூட விவசாய லோன் கொடுக்கறத பத்தி எடுத்து சொல்ல பேங்க்ல இருக்கிற ஆபீசர்களை வர வைப்போங்க ஐயா. அடுத்த தலைமுறைக்கு நம்மளால முடிஞ்ச செய்வோம். நிலத்தை நஞ்சாக்கணும்னு வரக்கூடாது. ஊர் மக்கள் எல்லோரும் ஒன்று கூட நம் வாழ்வாதாரமான விவசாய நிலத்தை யாருக்கும் விற்க மாட்டோம்னு உறுதி எடுத்துக்கொள்வோம். இதாண்டா இந்த நாட்டாமையோட தீர்ப்பு. தாயை காப்பதும் மண்ணை காப்பதும் ஒன்றுதான். இங்க எதனாவது வந்து சொல்லுங்க வாத்தியாரே. மண்ணை காப்பதும் நாட்டை காப்பதும் ஒன்றுதான். தாய் மண்ணை காப்பாத்த நாங்க கிளம்பிட்டோம், நீங்க விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி. விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி. விவசாயி உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள், உலகம் நமது என்று சிந்து வாருங்கள். உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள், உலகம் நமது என்று சிந்து வாருங்கள். மேடு பள்ளம் இல்லாத சமுதாயம் காண
விவசாயத்தை பற்றி அழகாக நடித்து காட்டிய மாணவர்களுக்கு நன்றி.